பொருளாதார நிபுணர், பாஜக ஆதரவாளர், மோடியினுடைய பக்தர் இப்படிலாம் சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்டா ஆண்டாள் பக்தர் இப்படிலாம் சொல்லி முகப்புத்தகத்துல ட்விட்டர்ல பயங்கர ஃபேமஸா இருக்க ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மோட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க யாருதான் முதல்ல? நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சார். இப்ப நீங்க சொன்னாப்புல இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மீம்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது, ஒரு 5-6 மாசமாக ஓடிருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அது. ஏன்னா இது அடிப்படையாக நான் படிக்கிற காலத்துல ஏதோலாம் நிறைய பைனான்ஸை படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ ஹவ் ஆல்சோ டன் மை லா, சட்டமும் படிச்சிருக்கேன். அப்புறம் கம்பெனி செக்ரட்டரி அதுவும் படிச்சிருக்கேன். டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ் வாங்கியிருக்கேன். டாக்டரேட் இன் எஜுகேஷன் வாங்கியிருக்கேன். போஸ்ட் கிராஜுவேஷன் இன் லேபர் லா. அப்புறம் நான் ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். அது பை ஆக்சிடென்ட். ஏன்னா நான் கார்பரேட் செக்டர்ல ஒரு 26-27 வருஷம் வெரி வெரி ஹை பொசிஷன். அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் சீனியர் ஜெனரல் மேனேஜர் கார்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி, பிரசிடென்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி, மேனேஜிங் டைரக்டர், இந்த மாதிரி பெரிய பொசிஷன் உலகம் முழுக்க சுத்தின்ண்டே இருக்கிற ஆள் தான். இந்தியா முழுக்களும் உலகம் முழுக்களும் சுத்தின்னு இருக்கு. 26 வருஷம் கழிச்சு ஒரு சமயத்தில் டியூ டு சம் ஃபேமிலி ரீசன்னால ஐ லெஃப்ட் மை ஜாப். அண்ட் அந்த நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு பேக்ரவுண்டு ஃபைனான்ஸ், லாவும் படிச்சிருக்கீங்க, அதனால நீங்க தயவு செய்து ஒரு லாயரா என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃபைனான்ஸ் தெரிஞ்ச லாயர் ரொம்ப குறைவு. கம்பெனி லா மேட்டர்ஸா இருக்கும், இன்கம் டாக்ஸா இருக்கும், சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்றது எங்களுக்கு சௌரியமா இருக்குன்னு சொன்னா அதனால அப்படி பண்ணினேன். நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு தெரியாதுன்னு எதுவுமே இல்ல போல. தெரியாம அப்படி என்னதான் இருக்கு நீங்க சொல்றதா? அப்படிதான் சார், கற்றது கை பண்ணாலும் சார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு எந்த துறையா இருந்தாலும், இப்ப நான் ஐ எம் நாட் an engineering graduate. ஆனா நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில ஒரு ஹையஸ்ட் லெவல்ல, அந்த கம்பெனியில என்ன நடக்கிறது, ஃபவுண்டரின்னு எடுத்துட்டா அந்த ஃபவுண்டரியில இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் தரவா தெரியணும்னு எனக்கு. ஏன்னா நான் when I am holding the highest position, அப்ப அதை பத்தி தெரியணும்னு எனக்கு இன்ச்சு பை இன்ச்சு அதை பத்தி தெரியறாங்க. சோ நான் பேசக்கூடிய, ஏன்னா நான் சிஐ, இப்ப சிஐன்னு பேரு, அப்ப ஏஐஏன்னு பேரு, ஆல் இண்டியா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரின்னு. அது சிஐ, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். அது மூலமாக அப்புறம் இந்த ஆல் இண்டியா ஃபவுண்டரி மென்ஸ் அசோசியேஷன் இருக்கு, ஃபெடரேஷன். அதெல்லாம் நான் போய் இப்ப இன்ஜினியரிங் பத்தி பேசும்பொழுது அப்ப நான் ஐ ஹாவ் டு ஸ்பீக். அந்த இன்ஜினியரிங் தெரியாம நான் போய் அங்க நிக்க முடியாது. அந்த சமயத்துல அதெல்லாம் பத்தி பேசும்பொழுது ஆக்சுவலா அவங்க என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது now renowned metallurgist from தமிழ்நாடு will address அப்படின்னாங்க. நான் இங்க போய் நின்று பேச ஆரம்பிச்சேன். பேசிட்டு பல விஷயங்கள் எடுத்து சொன்னேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, என்ன ப்ராப்ளம், அது இதெல்லாம் எடுத்து சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, திஸ் இஸ் வை வி செட் ஹி இஸ் a renowned metallurgist. Thank you very much for conferring me the engineering degree. நான் இன்ஜினியர் கிடையாது சார். நான் சொன்னேன், எனக்கு பேசிக் நான் காமர்ஸ் ஃபெலோ, காமர்ஸ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. சரி சார், படிப்பை விட்டுருவோம். இப்ப நீங்க வர்றப்போ மோடி ஆதரவாளர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அப்புறம் பாஜக செய்தி தொடர்பாளர் அப்படின்னு போட்டாங்க. இப்ப மறுபடியும் அந்த மோடி ஆதரவாளர் இல்ல வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நீங்க பாஜக இருக்கீங்களா இல்லையா, இல்ல பாஜக உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், நான் 1963 ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே ஆர்எஸ்எஸ் காரம், ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத்தா இருக்கட்டும், அல்ல ஹிந்து முன்னணி ராமகோபாலன் அவர்கள்ட்ட எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆக இது எனக்கு இந்த ஜேர்னி அப்படியே இருந்துட்டு இருக்கு. நிறைய பேரை எனக்கு தெரியும், அதோட எல்லாத்திலையும் எனக்கு தொடர்பு உண்டு. நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆக பிஜேபி நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. யாரா இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இதுல பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, டாக்டர் தமிழிசை அவங்களுக்கு என் மேல ரொம்ப ஒரு பிரியெல்லாம் உண்டு. அவங்க இது சொல்லி நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா ஏன் சார் நீங்க பிஜேபிங்கிற, நீங்க பிஜேபி காரத்தானே, எல்லாரும் ஊர் உலகத்துக்கு எங்க கட்சிக்காரங்களும் எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஏன் பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க பிஜேபின்னு சொல்லிக்க மாட்டேன்னு. எனக்கு நான் இண்டிவிஜுவலா எனக்கு சரின்னு பண்றது நான் சரின்னு பேசுறேன், தப்புன்னு பண்றது தப்புன்னு பேசுறேன். எகனாமிக் இஷ்யூஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள்
யூபிஐல நடந்த சில சம்பவங்கள் எனக்கு பிடிக்கும். ஆதார கார்டை வந்து எல்லாரும் எகென்ஸ்டா பேசும்போது நான் அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப விருப்பம் இருக்கு. அது மன்ரேகா, இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால அதை பத்தி நான் உயர்வா தான் பேசினேன். உணர்வு பூர்வமாக ஆர்எஸ்எஸ் காரன் தான், விஹெச்பியில் இருக்கிறவன் தான், இந்து முன்னணியில தொடர்பு உண்டு, பிஜேபியிலையும் இருக்கேன், அதுலயும் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா கூட என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நான் மெயின்டைன் பண்ணணும்னு எப்பவுமே விரும்புற ஆள். எனக்கு எந்த பதவி இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் வந்து வெளிப்படையா பேசக்கூடிய ஆளு. அப்ப பிஜேபியில, ஒரு தமிழக பிஜேபியில ஏதோ ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறதுன்னு எனக்கு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. நான் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஆல்சோ. அப்ப என்று சொன்ன உடனே எனக்கு டாக்டர் தமிழிசைக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இதெல்லாம் இப்படிலாம் இருக்குங்கிறாங்க, நல்லதில்லை, இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து பாருங்க. ப்ராப்ளி நான் எழுதின லெட்டர் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. நான் ஒன்றும் ரொம்ப மரியாதையா அப்படிதான் எழுதினேன். ஷீ டிட் நாட் லைக். நான் அதுக்கப்புறம் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, என்னன்னு தெரியல. நான் எனக்கு அவங்கள்ட்டையும் நான் சொன்னேன். அவங்க திடீர்னு பார்த்து என்ன கேட்காமையே போட்டாங்க. என்ன இதை கேட்காமையே நீங்க ஸ்போக்ஸ் பர்சன் இல்லைங்கிற மாதிரி என்னை டைரக்டா சொல்ல, இன்டைரக்டா எல்லாருக்கும் இவங்கெல்லாம் உண்டுங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்ல என் பேரை எடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி. அதனால பிஜேபி இஷ்யூ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்ப பாஜக ஆதரவாளர் தான். வலதுசாரி சிந்தனையாளர் எப்பவுமே நான் வந்து கம்யூனிஸ்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப வலதுசாரி சிந்தனையாளருங்கிறது கரெக்ட் தான். ஆகவே அந்த மாதிரி ஏதோ போட்டு இருக்காங்க. இதுதான் பேக்ரவுண்டு சார். ட்ரம்பை பத்தி பேசுறதுக்காக உங்க கார்த்திகை செல்வன் நீங்க வந்துருங்க சார். நான் வந்தேன். இங்க வந்தா அன்னைக்குதான் இந்த டிமானிட்டைசேஷன் வந்தது. அதுக்கு சார்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கருப்பு பணத்தை ஒழிக்கணும் நான் பல தடவை பேசியிருக்கிறாள். அதை பண்றாங்கன்னு நினைச்சுன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். ஒரு வாரம் அப்படி பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த பேங்க்ஸோட எல்லாம் நிறைய தொடர்புலாம் இருக்கு. ஏன்னா ஃபார் அ வெரி லாங் டைம். அப்ப அந்த போற வழியில நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணவொன்னு எனக்கு சரியாவே பிடிக்கல. தென் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அகென்ஸ்ட் டிமானிட்டைசேஷன். இந்த பண மதிப்பு இழப்புங்கிறது சரியானது அல்ல. அது வந்து தேசத்துக்கு பொருளாதாரத்தை சரியாக ஆக்காது, நல்லதான முடிவு அல்ல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு இது ஒரு வெறுப்பு. அடுத்தது நீட் எக்ஸாமினேஷன். நீட் எக்ஸாமினேஷன் நான் ரொம்ப தெளிவு சார். எனக்கு வந்து நான் பள்ளிக்கூடம் நடத்துறதுங்கிறத நான் வந்து ஆஸ் அன் எஜுகேஷன் உலகம் முழுக்கலாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நீட் எக்ஸாம்னால இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எவ்வளவு பேர் சஃபர் பண்றாங்க, சீனால எவ்வளவு அந்த குழந்தைகள் எல்லாம் சஃபர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். சவுத் கொரியால எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கிறாங்க, அமெரிக்கால இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய 4000 யூனிவர்சிட்டினா இப்ப 1000 யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேணான்னு வந்துட்டாங்க. அப்ப எனக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கறது தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதற்கு மாறாக நீங்க அதிகமாக மெடிக்கல் காலேஜஸ் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த மாதிரி நான் எடுத்து பேசினேன். சோ இப்ப நீங்க அதுக்கு நீங்க சார்பா நீங்க பிஜேபி முடிவு எடுத்தாங்க நீட்டுக்குன்னா என்னால பேச முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, அதனால வந்து நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா நோ அதற்காக நான் எல்லாத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன். பிஜேபி பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய நல்ல காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ஆதரிக்கிறேன். நான் இன்னும் பிஜேபி காரன் தான். அதுல ஒண்ணு இருக்கீங்களா இல்லையான்னு yes I am in BJP, there is no doubt. At the same time issue based, எதுக்கு அவங்க செய்யற தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன், ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்ல போறேன். இது என்ன நான் அப்ப நான் ஐ ஹவ் இப்ப எனக்கு பழையபடியே எனக்கு அந்த சுதந்திரம் வந்துருதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிச்சா இப்ப பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையே எனக்கு அதை பத்தி நாம் லட்சியம் பண்ணல. பிரதமர் எல்லாம் பாத்திருக்கீங்களா சார்? பிஜேபி இருந்திருக்கீங்க, பிரதமரோட நான் வந்து பல கூட்டங்கள்ல எனக்கு தனிப்பட்ட இருந்தாலும் அழைச்ச போதெல்லாம் பக்கத்தாப்புல இருந்து பேசுறேன். அவரோட நான் பேசுறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அருண் ஜேட்லியோட பேசியிருக்கேன். மற்ற சில பெரிய தலைவர்களோட எல்லாம் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சொல்றீங்க, அவங்கள்ட்ட சொல்லி இதெல்லாம் தப்பா இருக்கு, சரி பண்ணலாமே அப்படிலாம் நீங்க கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கலாமே சார். பெரிய பெரிய சுப்பிரமணிய சுவாமி சொல்றதே எடுபடுறதான்னு தெரியல. அப்ப ஏழை சொல்ல அம்பலம் வருமா? நான்லாம் ஒரு சாதாரண ஆளு. ஆகவே எனக்கு அதே சமயத்தில் நான் சொல்ல எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைக்கிற கோரத்துல நான் இதெல்லாம் சரின்னா சரிப்பேன், தப்புன்னா தப்புன்னு அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். இது என்ன இருக்க முடியும்? பாஜகவுல நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க சுதந்திரம் வந்து பறிப்போயிடுச்சு. பாஜக சேர்ந்தது இல்லை, எப்பவுமே நான் பாஜக காரன் தான். ஆனா இந்த தமிழிசை அம்மா வந்து என்ன வந்து பாஜக செய்தி தொடர்பாளர் போட்ட பிறகு என்னுடைய சுதந்திரம் போச்சு.
செய்தி தொடர்பாளர்னா வெறும் செய்தி தொடர்பாளர் மட்டும் போடுவாங்க. இப்பனா பொருளாதார நிபுணர் இல்ல, நான் அவங்க போடுறதா இல்ல, நான் படிச்சிருக்கேனா இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, அதனாலதான். இப்ப ரீசெண்டா நீங்க வந்து ஆண்டாள் பக்தர் அப்படின்றது லேட்டஸ்டான உங்களுக்கு சார். எனக்கு எல்லாம் ஆண்டாளை வந்து சார் எப்படி நான் பக்தர்னா உண்மையிலேயே சார், நான் பல நேரங்கள்ல ஆண்டாளை பத்தி அந்த அவருடைய பாடல்கள்லாம் அப்படியே எனக்கு அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற வகையில இருக்கும். தமிழ் அவ்வளவு அற்புதமான தமிழ். அதுக்கு வாத்தியார்ல தமிழ் வாத்தியார்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை, அவ்வளவு ஈஸியா புரியும், ஈஸியா கொண்டு சேர்த்துருவாங்க. நான் அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போகும்போது நான் பாட்டு பாடும்போது எனக்கு அந்த திருப்பாவை பாட்டு எல்லாமே தெரியும். அங்க இருக்கிற பெரியவரெல்லாம் இன்னொன்னு பாடுங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சுகானுபவம்னு சொல்லுவேன். என்னன்னா, அந்த ஆண்டாள் பிறந்த அன்று அந்த ஆடி போற தண்ணிக்கு அந்த ஆண்டாளை தூக்குகின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாது. பல நேரத்தில் நான் எப்படி நினைப்பேன்னா, அந்த ஆண்டாள் என்னடி நீ இப்படிப்பட்ட, நான் வந்து என்னோட பொண்ணாவே நினைச்சுப்பேன். பெரியாழ்வார் அவருடைய பெண்ணா இருக்கலாம். பல நேரத்தில் எனக்கு 3 பெண்கள். அந்த ஆண்டாள் நீ எனக்கு பொண்ணா இருக்கு, எனக்கே நீ பொண்ணா இருந்தா எப்படி இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தந்தை மாதிரி, என்னோட பொண்ணு மாதிரி எல்லாம் கூட நான் நினைச்சு சந்தோஷப்படுவேன். அதுவும் அவருடைய பாட்டு அந்த கடைசி எல்லாத்தையும் பாடிவிட்டு, அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில என்னடா வேணும் அப்படிங்கறத, சிற்றஞ்சிறு காலே வந்துன், அதுதான் பிரேயர். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உமக்கே யாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையில ஒரு எம்பாவாய் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்க, எனக்கு அப்படியே உள்ளத்தெல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் என் பொண்ணுங்கிற மாதிரி சந்தோஷப்படுவேன். பல பேர் எனக்கு தெரியும். இந்த சேஷியம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க விதவை ஆயிட்டாங்க. அவங்க எப்படி இந்த கிருஷ்ணனை பண்ணுவான்னு, அவங்க குழந்தை மாதிரின்னு கிருஷ்ணனை தன்னோட சொந்த குழந்தையாவே நினைச்சுன்னு பாவனை பண்ணிட்டு அந்த கிருஷ்ணனை பத்தி, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காட்சி பாலு தரேன் கற்கண்டு ஜீனி தரேன், கையில் வெண்ணெய் உருட்டி தரேன் வெயிலிலே போக வேண்டாம் அப்படின்னு அந்த அப்படிலாம் பாடியிருக்காவ. நல்லா பாடுனீங்க, ஒரு பாட்டு அப்படி பாடுங்க. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால், எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள், எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க, எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க, எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல், எங்கு எழிலென் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் விஷயம்தான் ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு. வைரமுத்துனோட அந்த கருத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையில சொல்லல அப்படின்னு சொல்றாரு, ஆனா யாருமே ஏத்துக்க மாட்டாங்களே. இல்ல சார், அது வந்து நாம வந்து என்னால ஏத்துக்கவே முடியல சார். திரு வைரமுத்து அவர் வந்து மிகப்பெரிய பாடலாசிரியர், கவிஞர், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு மதத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்து, அதுவும் குறிப்பாக ஆண்டாளை பத்தி யார் எழுதியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு இந்தியானா யூனிவர்சிட்டி யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கா அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றாருன்னா, அது இந்தியானா யூனிவர்சிட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இங்க சிம்லால நடந்த 1975 நடந்த கான்பரன்ஸ், இவர் ஏதோ ஒரு அவர் தமிழரும் கிடையாது, அவர் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருக்கார். அந்த 26 ஆர்டிகிள் உள்ள ஒரு புக், அதுல
ஒரு ரெஃபரன்ஸ். இது ஆண்டாளை பத்தி இவருக்கு என்னது தெரியும்? அதை நான் ரெஃபர் பண்றேன். நீங்க எல்லாத்தையும் அழகா ஆண்டாளுடைய தமிழை பத்தி தமிழ் ரொம்ப பிரமாதமா பேசுற மாதிரி ஒரு குடத்தை பால்ல கொஞ்சம் விஷத்தை கலந்தா மாதிரி அதை வந்து அதை ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கவே முடியாது சார் என்னால. அது அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. அவர் வந்து அதுக்கு பிராயச்சித்தமா அதே ஆண்டாள் யாரும் ஒன்னும் அவர் அழிக்கும் போதில்லை, ஒன்னும் பண்ண போதில்லை. இதே ஆண்டாள் கோயில்ல போய் அம்மா நான் பண்ணது தப்புங்கிறது மன்னிப்பு கேட்கணும்னு நான் என்னுடைய அபிப்பிராயம் சார். இப்ப தேவதாசிகள்னா தவறானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ சார் தேவதாசின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இன்னைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன? இல்ல அப்படியே சொன்னாலும் அப்ப தேவதாசிகள்லாம் தவறானவர்களா? இல்ல அது அந்த 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 இன்னைக்கு கான்டெக்ட், இன்னைக்கு சோசியல் கான்டெக்ட்ல பார்க்கணும். அது இன்னைக்கு என்ன பேசுகிறார்கள் அப்படிங்கறத முக்கியமா பார்க்கணும். ஆகவே அதையும் நான் வந்து அப்ப இருந்தாங்க அது வந்து யாருக்கு நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன், யாருக்கு அடிமை? அந்த இறைவனுக்கு தான் அடிமை. அந்த 29வது பாடலை பத்தி நான் சொன்னேன். கோவிந்தா உனக்கு தான் நான் வந்து உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றியலரும். என்ன பக்தியினுடைய உச்ச நிலை. அவங்கள வந்து நீங்க வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுற மாதிரி தேவதாசின்னு பேசுற என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்னால அதாவது என்னால தாங்கவே முடியல சார். அந்த உண்மையிலேயே அந்த ஷாக்ல நான் இன்னும் வெளியிலேயே வரல. அந்த மாதிரிலாம் எழுதினது. அப்படினாலும் இன்னைக்கும் தேவதாசி முறைன்றது இருக்கு, அவங்களுக்கும் கிடையாது சார். அதெல்லாம் சார் அந்த தயவு செய்து அந்த வார்த்தைகளை நாம யாருக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்தவே வேண்டாம். நான் வந்து ரொம்ப சண்டை அதுவும் இந்த பிஜேபிங்கிற முறையில இருக்கும்பொழுது நான் பல இடத்துல ரொம்ப கடுமையா எல்லாரும் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய நிலைமை. இப்ப ஐ ஹவ் மெல்லோட் டவுன். என்னுடைய பாயிண்ட நான் சொல்லிவிட்டு அப்படியே பேசாம இருந்துடுறேன். அது போல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தை தெளிவா சொல்லிட்டேன். நீங்க பேஸ்புக்லாம் பயன்படுத்துறீங்களா சார்? ஆமா, நிறைய. இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களை வச்சு ட்ரால்ஸ் வரும் பொழுது அதை எப்படி பாப்பீங்க? எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு சார். சார் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏன்னா என்ன யாரா ராமசுப்ரமணியன் அப்படின்னு நீங்க முதல்ல ஆரம்பிச்சு நீங்க யாரு சார்னு கேட்டீங்க. ப்ராபபிளி என்னுடைய பேக்ரவுண்ட் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் சமீபத்தில் எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இதை பத்தி என்னோட பேஸ்புக்கு ஒருத்தர் போட்டு இன்னைக்கு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார், இது ஒரு 10 அவதாரம், இன்னைக்கு இந்த தசாவதாரம் எல்லாம் இவர் கமலஹாசன் அந்த எல்லாம் செஞ்சுட்டார், அதை விட பெரிய வேஷம் கட்டின ஆளு இந்த ஆளு பாருங்க, புதுசா இன்னொன்னெல்லாம் அவரை விட பெரிய ஆள் இவரு அப்படின்லாம் எழுதுறாங்க. அதுல குறிப்பா நீங்க போய் சொன்னது போல அதையும் போட்டுருங்க. இப்ப வந்து கர்நாடக இசை அப்படி ரசிகர் அப்படின்னு புது பட்டம் வேற போட்டிருக்காங்க அப்படின்னு அதையும் போட்டிருக்காங்க. பாருங்கய்யா, அது புது ராமசுப்ப அவர்களுக்கு புது பட்டம் வேற வழங்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அந்த சப்ஜெக்ட் அது மாதிரி இருக்கு. சரி, நீங்க ஓகே. ஆனா உங்க வீட்டுல எல்லாம் யாரும் பாப்பாங்களா? அவெல்லாம் யாரும் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க சார். நோபடி. இன்ஃபேக்ட் என்னுடைய பொண்ணெல்லாம் அமெரிக்கால இருக்கா. அவ ஒரு தடவை பார்த்துட்டு என்னப்பா இது மாதிரிலாம் இருக்கானே, நீ என்ஜாய் பண்ணுனா. அப்கோர்ஸ் ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங். இதெல்லாம் பார்க்கணும். மற்ற பெண்கள் எல்லாம் 2 பேர் எல்லாம் யூஎஸ்ல இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களே சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு பாப்பா அப்படிம்பாங்க. இப்ப நீங்க வந்து பன்முக திறமையாளர்ன்றப்போ நிறைய இடத்துக்கு போவீங்கல்ல, ஒரு இடத்துக்கு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போவீங்க, இல்ல உங்க மீட்டிங் நடத்த போவீங்க, உங்க ஸ்கூலுக்கே போவீங்க. அப்ப பசங்கள்லாம் இது ஏதாவது சொல்லிருக்காங்களா? இல்ல மத்தவங்களும் என்ன சார் நேத்து ஒரு அவதாரம் வந்தீங்க, இன்னைக்கு ஒரு அவதாரம் வந்திருக்கீங்க, எப்படி சார் எப்படி முடியுது சார், இந்த தசாவதாரம் எப்படி சார் முடியுது கேட்டிருக்காங்களா? இல்ல அதாவது நீங்க இப்ப சொல்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். எல்லாருமே நிறைய பல இடங்களை இன்ஃபேக்ட் இப்ப டிவி ப்ரோக்ராம்லாம் வந்திருக்குன்னா, சார் இன்னைக்கு என்ன சார் புதுசா உங்களை பத்தி போட போறாங்கன்னு யாரு நம்ம பேனலிஸ்ட் கூட இருக்கணுங்களே கேட்பாங்க. அன்னைக்கு இந்த இது இருக்கு பாருங்க, இந்த மியூசிக்கை பத்தி வந்தோடனே, சார் இன்னைக்கு நாளை டெஃபினட்டா இன்னைக்கு உங்களை வந்து கலாய்ச்சிட போறாங்க இதுல சோசியல் மீடியால, இன்னும் அவங்க இந்த படத்தையும் போட்டு பண்றாங்க. அதே மாதிரி வந்துருது. நேற்றுக்கு ஆண்டாளை பத்தி பேச ஆண்டாள் பக்தர்னா அவர் போடுறாங்க. பிகாஸ் நான் அது பக்தர், நானா உங்களை வந்து நீங்க என் டைட்டில் இப்படி போடுங்க நான் உங்களை சொல்ல முடியாது. நீங்களா என்னுடைய வாட் கைண்ட் ஆஃப் ரோல் ஐ எம் கோயிங் டு பிளேங்கிறது பேஸ் பண்ணி நீங்களா போடுறீங்க. அவ்வளவு சாரி சிந்தனையா ஏதோ ஒன்று போடுறீங்க அந்த சப்ஜெக்ட் தந்தாப்புல. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்போ முடிஞ்ச உடனே சொன்னாங்க, சார் உங்களுக்கு நாளைக்கு ஆண்டாள் பக்தர் அப்படிங்கறத பத்தி அதையும் பத்தி எழுதுவாங்க சார். நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய ரோல் அப்படி இருக்கு. மற்ற யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்களும் எல்லாம் தமாஷா பரவாயில்லப்பா, உனக்கு நல்ல புகழ்லாம் வந்துட்டே இருக்கு, கேட்காமையும் உனக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது, அவ்வளவுதான். இதெல்லாம் இது வந்து இது ஒரு சிரிக்கிற சமாச்சாரம் தான் இது. அவங்க ஏன்னா நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க ஆளுகால என்னத்தையோ எழுதுறாங்க. தசாவதாரம் அப்ப என்ன அர்த்தம், என்ன பேக்ரவுண்டுன்னு தெரியாது, அவன் என்ன படிச்சிருக்கான், அவனுக்கு என்ன பொறுப்புல இருந்திருக்கான்,
உதாரணம் சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப அதீதமான தன்னம்பிக்கை உள்ள ஆள். என்னுடைய கம்பெனியில ஒரு குரூப்ல வேலை கிடைக்க போற சேஷாய் குரூப்ல ஐ ஹவ் பீன் செலக்டட். அப்போ உட்காந்து அந்த மேனேஜிங் டைரக்டர் செலக்ட் பண்ணிட்டாரு. அவர் என்ன ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த குரூப் மேனேஜிங் டைரக்டர், வாட் யூ வாண்ட் டு பி அப்படின்னு. நான் சொன்னேன், சார் நான் பதில் சொன்னேன்னா உங்களுக்கு இட் மே நாட் பி அப்ரோப்ரியேட், நீங்க உங்களுக்கு ரொம்ப கோவம் வரலாம், யூ மே கெட் ஆங்கிரி வித் மீ அப்படின்னு. எதுக்கு, ஏன்? இல்லை நான் தாராளமா யங் மேன், கோ ஹெட், நீ என்ன கேள்வி கேட்கறே, என்ன சொல்லுங்கிறதே சொல்லிவிடு. ஐ வாண்ட் டு ஆக்குபை யுவர் சேர் சார். என்ன வாட் யூ வாண்ட் டு பீனா, ஐ வாண்ட் டு ஆக்குபை யுவர் சேர். உங்களுக்கு வேலை கொடுத்தா நீங்க அவரு சேருக்கே உள்ள வைக்கிறீங்க. அப்ப மேனேஜிங் டைரக்டர் ஒரு செகண்ட் அவங்க எல்லாம் ஒரு ஸ்டன் ஆயிட்டாங்க. அந்த குரூப் பேனலிஸ்ட் எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க, என்னடா இப்படி பேசுறானே அப்படின்னு. அப்புறம் பகன்னு சிரிச்சார் அவர். பரவாயில்ல, உனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வரணுங்கிற உலக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல ஐ பிகேம் மேனேஜிங் டைரக்டர் வித்தின் 2 years. சரிங்க சார், இந்த உங்களை பத்தி நிறைய பண்றாங்கல்ல, மீம்ஸ் போடுறாங்க, ட்ரால் பண்றாங்க, இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்னும் சொல்ல, தயவுசெய்து இந்த இன்டர்வியூ பாருங்க, ப்ராபப்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு மேலேயும் போட்டீங்கன்னா எனக்கு ஒன்னும் சந்தோஷம். ஏன்னா இது நாமளே கேட்காத ஒரு பப்ளிசிட்டி. நம்மளை பத்தி 4 பேர் எழுத மாட்டாங்களேன்னு நிறைய பேர் நினைக்கும் பொழுது, இவ்வளெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருளாதார நிபுணர், வழக்கறிஞர், நிதி ஆலோசகர், பாஜக ஆதரவாளர், வலதுகால சிந்தனையாளர், கர்நாடக சங்கீத ரசிகர், ஆண்டாள் பக்தர் இப்படின்னு போட்டாங்கன்னா, இவ்வளவு விஷயம் இந்த ஆள் இருக்காங்க. என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பப்ளிசிட்டி என்ன கிடைக்கிறதுனா, ஐ ஷுட் தேங்க் தி மீடியா. பிகாஸ் நான் இங்க வந்து உட்கார்றதுனால தானே, வந்து பேசுறதுனால தானே இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது. அதனால உங்களுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். யாருக்கும் இதை என்னோட ரொம்ப 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 படிச்சவங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க, ரொம்ப டேலண்டட் பீப்புள் நிறைய பேர், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பப்ளிசிட்டி எனக்கு கிடைக்கிறதுனா அவங்களுக்கு நான் ஒன்னும் சொல்லவே இல்லை. தேங்க்யூ, கோ ஹெட், இஃப் யூ ஃபீல் லைக் கோ ஹெட், நீங்க என்ன வேணா எழுதுங்க அப்படிங்கறதான் சொல்றேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. சரி, இதெல்லாம் வச்சிருக்கிற ராமசுப்ரமணியம் அவர்கள் சகலகலா வல்லவனா இல்ல ஆளினால் அழகுராஜாவா சார்? சார் ஒண்ணுமே இல்லை சார். நான் ஒன்றும் போதான் நாயேனை உய்ய கொண்ட நின்கருணை அப்படிங்கிற மாதிரி அந்த இறைவன் இதோ இந்த என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம், அதனால எனக்கு இதோ ஒரு நல்ல படிப்பு, பதவி, அந்த மாதிரி ஒரு எல்லாம் புகழ், ஸ்டேட்டஸ், கம்பெனியில எங்க போனாலும் ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிறது, இருக்கிறது போறங்கிற திருப்தியோட இந்த உலகத்தை விட்டு போனேன். என்ன இப்படியே ஓட்டிட்டு அப்படியே ஓட்டினா போறேன். அதனால சகலகலா வல்லவனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாதாரண மனுஷன், ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப எளிமையான ஆள். நான் வந்து தடாமுடாம் பண்றதே கிடையாது. ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தேன், சாதாரணமா இருக்கேன், அப்படியே போயிடுவேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கொண்டமைக்கு நன்றி. வேறு ஒரு நேர்காணலில் மற்றொரு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.